ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தையும் ஒரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக விஷயத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2026 ஜூன் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள் இருக்குது. அது என்ன எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஜூன் மாதம் 29ஆம் தேதி தான் அந்த எச்சரிக்கையான நாள். அன்றைக்கி தமிழ் மாதம் ஆணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 15ஆம் தேதி. அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நிறைஞ்ச ஒரு திங்கக்கிழமை. இந்த திங்கக்கிழமை சாதாரண திங்கக்கிழமை கிடையாது, சந்திரனுக்கு உகந்த நிறைஞ்ச திங்கக்கிழமை. அதோடு இந்த நாளில் முழு நிலவும் தெரிய போகுது. அப்படிங்கும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆமாங்க இந்த நாளில் பௌர்ணமி தாங்க வருது. பௌர்ணமியை தான் சொல்கிறேன். இந்த நாளில் வரக்கூடிய பௌர்ணமி கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை அதுவுமா வருது. அதனால் இந்த பௌர்ணமி சந்திர கிரகண பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. அதுவும் ஆணி மாதத்துடைய ஸ்பெஷல் பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் பேராற்றலுங்கிறது நிறைந்து இருக்கும். அதோடு பிரபஞ்சத்தில் நல்ல நல்ல கிரகங்களும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்றது மாறுறது இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால் பௌர்ணமி தாக்கங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும். அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பௌர்ணமி தாக்கம் என்ன ஏற்படும் அப்படிங்கிற முக்கியத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தாக்கங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ கிரகங்களால் உங்களுக்கு என்ன தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக இந்த நாள் சிறப்பானதுங்கிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டங்கிறதையும் சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத பௌர்ணமியானது திடீர் முன்னேற்றத்தையும் பணவரவையும் கொடுக்க போகுது. இந்த மாதிரி கொடுக்குதே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் கவனம் தேவைப்படுற மாதிரி 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ எந்த 2 விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் எதுலெல்லாம் திடீர் முன்னேற்றம் பணவரவு உண்டாகும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு புட்டு வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஜூனில் கரெக்டாக 29ஆம் தேதி அன்னைக்கு ஆணி பௌர்ணமியானது பிறக்க போகுது. இந்த ஆணி பௌர்ணமி பிறக்கக்கூடிய அன்றையிலிருந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அதிர்ஷ்ட பலன்கள் பரிகாரங்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா சூரியனுடைய மிக முக்கியமான பயணத்துடைய முடிவு மாதம். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பல சிறப்புகளை கொண்டு இருக்குது. அதுலேயும் ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பல முக்கிய கிரகங்களுடைய நிலை மாற்றங்களானது நடைபெறுகிறது. குறிப்பாக மிதுன ராசியில் சூரியன் மற்றும் புதன் இணையறதுனால இந்த பௌர்ணமியில் புதத்திய யோகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய யோகமானது உருவாகுது. அதோடு புதன் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் இதே பௌர்ணமியில் பத்திர ராஜயோகமும் அமைகிறது. ஒரு பக்கம் புதத்திய யோகம், இன்னொரு பக்கம் பத்திர ராஜயோகம். இந்த மாதிரி யோகங்கள் அமைகிறது இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இதோடு இன்னும் வேறு சில கிரக மாற்றங்களும் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் தான் 12 ராசிக்காரங்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, புதிய முயற்சிகள் எல்லாத்திலுமே குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அள்ளக்கூடியதாகவும் அளிக்கக்கூடியதாகவும் சூழ்நிலை அமைந்திருக்கு. இந்த ஆணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பரிகாரங்கள் எல்லாமே குறித்து இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம், வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் மன அழுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் தியானம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. தியானம் செய்திங்கன்னா மனசு ரொம்ப லேசாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் குரு நன்றாக இருந்தாலும் இந்த ஆணி பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறு சிறு பிரச்சனைகள் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் எதுலேயும் அவசரப்பட்டு எதையும் பண்ணக்கூடாது. குறிப்பாக உத்தியோகத்தில் அவசரப்பட்டு பேப்பர் போடுவதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் பெருமாள், தாயார், அனுமான் இவங்களை எல்லாமே இந்த டைம் பௌர்ணமியில் வழிபாடு செய்திங்கன்னா
முன்னேற்றத்தை கொடுக்கும். அதுவும் அனுமான் சாலிசாவை கேட்பது படிக்கிறது இதெல்லாம் நன்மை கொடுக்கும். அதனால் மெயினாக அதெல்லாம் செய்ய பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக மூட்டு வலி, ஜாயிண்ட்களில் ஏற்படக்கூடிய வலிகளை நீங்கள் உடனே பார்த்து கொள்வது நல்லது. இல்லைனா அதில் இன்னும் வலி அதிகமாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் நன்றாக இருக்கும். அப்புறம் மேலதிகாரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். அப்புறம் அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த பௌர்ணமியில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நன்மை. யோக பலத்தை அதிக அளவில் பெறக்கூடிய காலகட்டம். அதனால் பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது நன்மை தரும். அப்போ தான் முன்னேற்றங்கிறது உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். அப்புறம் நிறைய நன்மைகள் கூட நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி பௌர்ணமி என்று சொல்லலாம். ஆச்சரியமான முன்னேற்றங்கள் கூட உங்களுக்கு காணப்படும். சட்டத்திற்கு புறம்பானவர்களோடு தொடர்பு வைத்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே பார்த்து கொள்ள வேண்டும். அதோடு உத்தியோகம், தொழில், வேலை, ஜிஎஸ்டி, டாக்ஸ் போன்ற விஷயங்களை இந்த பௌர்ணமியில் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். ஃபோனில் பேசும்போது கூட மற்றவர்கள் பற்றி குறை கூறாமல் இருப்பது நன்மை பயக்கும். மீறி குறை கூறினீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் யாரை பற்றியும் குறை கூறாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நன்மை பயக்கும். அப்புறம் சுபகாரியங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அதற்கான ஏற்பாடுகள் தாராளமாக இந்த பௌர்ணமியில் நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திங்கட்கிழமை பௌர்ணமி வர்றதுனால அன்னைக்கு பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சகலவித நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் அதை செய்யுங்க. நிறைய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். கோபப்படுவது போன்றவற்றை தவிர்த்துக்கிட்டு சுபகாரியங்களில் ஈடுபடுங்க. மற்றபடி எல்லா நன்மைகளையும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி இருக்குது. பணவரவு பஞ்சம் இல்லாமல் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். மெயினாக தொழில், வியாபாரம் மற்றும் பணவரவு தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள்லாம் வெற்றிகரமாக முடிவடையும். வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நண்பர்கள் மற்றும் முக்கிய நபர்களுடைய ஆதரவு மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும். ஆக மொத்தம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த ஆணி பௌர்ணமியில் மகிழ்ச்சியும் அமைதியும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். இருந்தாலும் பேச்சில் நிதானம் கடைபிடிப்பது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் கோபத்தை தவிர்த்தாவே போதும். உடல்நலத்தில் சிறிய சோர்வு அல்லது தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். ஸோ அதனால் அதில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் மெயினாக ஆணி பௌர்ணமியில் செல்வ வள உயர வழிபாடு செய்கிறத சொல்ல போகிறேன். வாங்க எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால் பௌர்ணமி வழிபாடு சிறப்புக்குரியது என சொல்லப்படுது. அதில் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையது என்று சொல்லப்படுது. இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலோ அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமியை தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாளாக கருதப்படுது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானது என்றாலும் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் நிறைவு செய்கிறார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படுது. அதிலும் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கு சுக்கிரனுக்கு உகந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கட்கிழமை பௌர்ணமி வர்றதுனால இந்த நாளை தவற விடக்கூடாது. இது ஒரு அபூர்வ பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த அபூர்வ பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்த ஏலக்காய் இருக்குல்ல, அதில் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஏலக்காயை கோர்த்து மாலையாக ரெடி பண்ணி அதை தாயார் கழுத்தில் அணிவித்து தாயாரை மனசார வழிபாடு செய்யணும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா கண்டிப்பாக தாயாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்துடுங்க.
இதுதாங்க பௌர்ணமி பரிகாரம். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.